உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். எதையும் சிங்கம் போல் கர்ச்சிக்கும் சிம்மராசி நேர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை எல்லாம் தூக்கிவிட்டு இன்பங்களை மட்டும் அணிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்க போகிறது என்பது உண்மை. 8ஆம் இடத்துல சனி போகிறாரு, எட்டி அடிக்க போகிறாரு, ஏமாற்றத்தை கொடுக்க போகிறாரு, துன்பத்தை மட்டும் கொடுக்க போகிறாரு, துயரத்தை மட்டும் கொடுக்க போகிறாருன்னு பல வீடியோ பார்த்து ஐயோ மனசு உடைஞ்சு போய் நான் வாழ்வதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி எனக்கு வீடியோ பார்த்து அழுத்து போச்சே, ஐயா என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் அல்லது வருத்தப்பட தயாராக இருக்கும் அன்பார்ந்த சிம்மராசினியர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, சிரமமே இல்லாமல் சிறப்பான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க என்பதை உறுதியாக சொல்வேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ பதிவுகளை ஃபாலோ பண்ணுற சிம்மராசினியர்களுக்கு தெரியும் எத்தனை பேர் தன்னுடைய கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கன்னா, ஐயா நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது, பல வீடியோ பார்த்து எங்களுக்கு பதட்டமாக இருந்துச்சு, நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்பயும் சொல்கிறேன், உங்கள் மனம் திருப்தியாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்கள் மன திருப்திக்காக மட்டுமே நான் உங்களை சும்மா சொல்கிறேன். எல்லாத்தையுமே கிரக ரீதியாக ஆராய்ந்து கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற அன்பான செயல்பாடுகள், முன்னேற்றமான செயல்பாடுகளை உறுதியாக சொல்லியிருக்கேன். ஏன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே ப்ரூஃபோடு இருக்கும். அந்த அளவுக்கு கிரகத்தை நம்ம என்ன பண்ணுறோம், உள்வாங்கி ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறோம். 10ஆம் படையாக 8ஆம் போயிட்டார் எல்லாமே போச்சுன்னு சொல்ல நான் வரவில்லை, அப்படி சொல்லவும் மாட்டேன். பயமுறுத்தி செயல்படுத்தக்கூடிய ஆற்றலோ செயல்பாடோ எனக்கு என் ஜாதகத்தில் கிரகம் இடம் கொடுக்கல. உங்களை ஒரு என்ன சொல்கிறேன்னா, நான் மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொண்டு போகக்கூடிய அமைப்பு, அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் நம்ம சுய ஜாதகத்தில் இருக்குது. ஸோ பயமுறுத்துகிற ஜோதிடர்கள், ஒரு வார்த்தைகளால் கஷ்டப்படுத்துகிற ஜோதிடர்னா அது அவங்க சுய ஜாதகத்தோட விஷயம். ஸோ அதனால் அவங்க அப்படி பேசுகிறாங்க, நாங்கள்லாம் இப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இதில் என்னென்னா, ஜோதிடருக்குள் கருத்து வேறுபாடு கிடையாது, ஜோதிடருடைய ஜாதகத்தில் உள்ள கருத்து வேறுபாடு. இதுதான் உண்மை. கிரகங்கள்லாம் உண்மை தான், அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துலேருந்து அமர்ந்திருக்காங்கிறது உண்மை. பார்க்குற விதம் தான் இருக்குது. இப்போ சிம்ம ராசிக்காரங்க இயல்பாகவே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்களேன். நீங்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பீங்கன்னா, எதையும் நேர்படையாக பேசுவீங்க. நான் இப்படி தான் செய்வேன், என்னால் இதான் சொல்ல முடியும், ஓகேனா பண்ணு, இல்லைனா போய்க்கோம்பீங்க. இது உங்களுடைய கான்செப்ட் படி பார்க்கும்போது எப்படின்னா, நேர்மையான மனுஷன், உண்மையான மனுஷனாக இருக்கணும், நம்ம எதையுமே வெளிப்படையாக பேசணும், யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இது உங்களுடைய இயல்பான குணம். ஓகேவா? ஸோ இதை பார்க்குற மற்ற நபர்கள் தாட் எப்படின்னா, அவன் ஒரு திமிரு பிடிச்சவன்ப்பா, அவன் ஒரு அகராதி பிடிச்சவன், அவன் எப்போயுமே யாரையாவது ஒரு விஷயம் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்க்குற பார்வையை தான் மாற்றம் வேணும். நீங்கள் உங்களுடைய செயலை மாற்றணும் அவசியம் இல்லை, நீங்கள் நேர்மையானவங்க. இதுதான் கிரகங்களை பார்க்குற விதமும். ஓகேவா? ஸோ நாங்கள் பார்க்குற விதம் இப்படி இருக்குது. அதனால் சிம்மராசிக்காரங்க என்னென்ன மாற்றங்களை சந்திப்பீங்கிறத உறுதியாக சொல்கிறோம். சரி, புத்தாண்டில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கும்போது, இந்த புத்தாண்டு ஆரம்பம் முதல், தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுக்கு ஒரு கவலை இல்லாத வாழ்க்கை, ஒரு கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, போராட்டம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கையை கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக கொடுக்கின்றன. உங்களுடைய ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்த்து வந்த சனி பகவானுடைய பார்வை விலகலே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6க்கும் 7க்குரிய அதிபதி தான் சனி பகவான். அவர் 8க்கு போயிட்டார். அப்போது உங்களுடைய எதிரி யார், உங்கள் எதிரி யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல. உங்கள் எதிரி என்ன பண்ணார், எதிர்க்க உட்காந்து உங்களுக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு உங்கள் கூடயே பேசிக்கிட்டு உங்களுக்கு எதிரியாக இருந்தார். உங்கள் கூட வண்டியில் பயணம் செஞ்சுருப்பாங்க, உங்கள் கூட வேலை பார்க்கும்போது பயணம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் எதிரி யாருன்னே தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அவங்க கூடயும் பயணிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனாலே நிறைய பிரச்சனை வந்திருக்கும். நீங்கள் ரியலாக பார்த்த வேலையை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, போலியாக உருவாக்கி உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, கேது பகவானுமே உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே சிக்கலை கொடுத்துருப்பார். நீங்களாம் வாண்டடாக போய் யாருக்காவது பிரச்சனைன்னு சொல்லி போய் என்ன பண்ணுவீங்க, தலையிட்டிருப்பீங்க, அப்படி கம்பீரமான தோரணையில் போய் நின்றுருப்பீங்க. கேது என்ன பண்ணியிருப்பார், மற்றவங்களுக்கு பிரச்சனை தலையிட்டேல வா உட்கார், உனக்கு தான் அந்த பிரச்சனை கொடுத்துருப்பார். இதுதான் நடந்திருக்கும். சரியா? அதே போல் பணத்தை கொடுத்து நமக்கு தான் வார்த்தைகளால் வாங்க முடியுமே, கம்பீரத்தால் வாங்க முடியுமே, என்ன பண்ணிப்பீங்க, அசால்ட்டாக ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை பணம் எடுத்து கொடுத்துருப்பீங்க. ஸோ ஆனால் அங்கே என்ன ஆகிக்கணும், உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும்.
அந்த பணம் லாக் ஆகி நின்றுருக்கும். அந்த லாக் இப்போ உடைக்க போகுது. இந்த புத்தாண்டு முதல் உங்களுடைய பொருளாதார விஷயங்களில், உங்கள் குடும்ப ஒற்றுமை விஷயங்களில், உங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் விஷயங்களில் உள்ள லாக் உடைச்சி குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் மூலமாக 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்களுடைய பதவி உயர்வை கொடுக்க போகிறார். உங்களுடைய குடும்ப ஒற்றுமையை கொடுக்க போகிறாரு. உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறாங்கிறது நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசிக்காரங்களுக்கு கற்பனை ஆற்றல் இனிமே தான் அதிகமாக வரும். இனிமே தான் எதையுமே மனசுக்குள் நினச்சதை நடத்தக்கூடிய செயல்பாடு நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் அற்புதமாக கிடைக்க போகுது. புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுற சிம்மராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவானுடைய தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களுடைய முயற்சிகளில் உள்ள தடைகளை விளக்க போகிறார். முடியாதுங்கிற வார்த்தை உங்களுடைய அகராதியில் கிடையாதுங்கிறத நீங்கள் இயல்பாகவே சொல்லிக்கிருப்பீங்க. ஆனால் இப்போ அது நடக்கலை. இனிமே உறுதியாக என்ன ஆகும், உங்களுடைய வார்த்தைக்கேற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சிம்ம ராசிக்காரங்க காதல் செய்வதற்கான அற்புதமான சூழ்நிலை ஏற்பட போகுது. காதல் பண்ணால் பிரச்சனை வருமா அப்படின்னா இயல்பாகவே பிரச்சனை வரும். ஏன்னா நீங்கள் ஒரு கம்பீரமானவர்ல, யாராவது உங்கள் காதலை பற்றி கோபமாக பேசிட்டா போய் அடிச்சிடுவீங்க, பட்டுன்னு கோவப்பட்டுருவீங்க. காதலி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டாலும் கோவப்பட்டுருவீங்க. அதே போல் காதலன் உங்களை தவறாக ஒரு வார்த்தை பேசிட்டானா போடா தேவையில்லைன்றீங்க. அந்த ஒரு அந்த தன்னுடைய செயல்பாடு என்ற விஷயங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த கிரக ரீதியாக காதலில் ஒரு வெற்றி உண்டு. திருமண வாழ்க்கை அமைவதற்கான சூழ்நிலை உண்டு. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, மேக்ஸிமம் அடுத்தவங்க விஷயத்தை தலையிட வேண்டாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நீட்டாக ட்ரெஸ் போட்டு போங்க. எங்கேயுமே சாதா ஒரு சும்மா டம்மியான ட்ரெஸ் போட்டு போக வேண்டாம். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, விநாயகரை தினமும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இன்னும் இந்த தமிழ் புத்தாண்டு முடியும் தெரியும் விநாயகர் மந்திரங்களை சொல்லுங்கள். விநாயகரை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. அதே போல் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள விநாயகருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அருகம்புல் மாலை வாங்கி போட்டு மனசார கையெடுத்து கும்பிடுங்க. பிள்ளையார்பட்டிக்கு முடிஞ்ச ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சிம்ம ராசிக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கை, கஷ்டமில்லாத வாழ்க்கை, கவலைப்படாத வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கையை கிரகங்கள் கொடுக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. தலைமை பண்புக்கும் நேர்மைக்கும் பெயர் போன ராசிக்காரர்கள், அதிகார திறனுக்கும் பெயர் போன ராசிக்காரர்கள், ஆளுமை திறனுக்கும் பெயர் போன ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் என்னோட நண்பர்கள் நிறைய பேர்த்து பார்க்குறேன், எல்லாம் பயங்கரமான ஒரு கலக்கத்தில் இருக்காங்க. காரணம் எல்லாத்துக்குமே தெரியும், அஷ்டமச்சனி, 8ஆம் இடத்து சனி என்ன பாடுபடுது போதோ நம்மளை, நம்ம எப்படி இதுலேருந்து மீள போகிறோம், 2.5 வருஷம் ஆச்சு சும்மா 2.5 வருஷம் நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம், ஏற்கனவே பல சிக்கல் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து 8ஆம் இடத்து சனி, 8ஆம் இடத்து சனின்னா ஆயுள் பாவம், நம்மளோட சிறைவாசம், வீண் பலி, இப்படி நிறைய அசுப பலன்கள் சொல்கிறாங்க. உங்களை நான் பயமுறுத்த விரும்பலை, அதனால் இதோட நிப்பாட்டிட்டேன். இந்த மாதிரி நிறைய துர்பலங்கள்லாம் சொல்கிறாங்களே, அப்படியான இடத்துக்கு சனி வந்திருக்கு. சனி வந்து அஷ்டம சனி வந்து படுத்துன்றாங்களே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு எதுக்கும் கலங்காத சிங்கம் மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடிய, அரசனை போல கெத்தாக வாழக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலக்கம் வந்திருக்கு. ஆனால் அது நினச்சி கலங்கணுமா அப்படின்னா நிச்சயமாக வேண்டியது இல்லைன்றதான் என்னோட கலங்க வேண்டியதில்லை அப்படின்றதான் என்னுடைய முடிவு. எதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மித்த கிரகநிலைகள், அது சனி மட்டும் 8ஆம் இடத்துல இருக்குது, சனியை வச்சு மட்டும் நம்ம பலன் எடுக்கணுமானா கிடையாது. கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு போட்டு தான் வந்து பலன்களை கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் சனி அங்கே இருக்கார் அப்படின்னு 8ஆம் இடத்துல இருந்தாலும் சனிக்கு சுபத்துவ பலன் தான் இருக்குது. சனி இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமா வரக்கூடாது, மீன ராசி. மீன ராசியில் சனி மட்டும் இல்லை, அங்கே கூடுதலாக சுக்கிரனும் இருக்கார். சுக்கிரன் யாருன்னா உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடியதே வந்து சுக்கிரன் தான். 3ஆம் இடம் தான் சுக்கிரனோட வீடான 3ஆம் இடமான துலா ராசி தான். அந்த சுக்கிரனும் 3ஆம் இடத்துக்கு ஒரு அதிபதியான சுக்கிரனும்
உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாகவும் சுக்கிரனே வராது. அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் வந்து முழு சுப கிரகம் அவர். 2 சுவர்கள் இருக்காங்க நம்ம கிரகங்களில். ஒருத்தர் வந்து தேவ குருவான வியாழன், இன்னொருத்தர் வந்து அசுர குருவான சுக்கிரன். இந்த 2 சுப கிரகங்களோட தொடர்பு ரொம்ப எல்லா நிலைகளும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில் தேவ குருவான வியாழனுடைய பயிற்சி வந்து இந்த ஆண்டு துவக்கத்தில் நடக்க இருக்குது. அந்த பயிற்சி மூலியமாகவும் சனி உங்களுக்கு யோகத்தை செய்ய போகிறாரு. அதே நேரத்தில் ஆண்டு துவங்கும் போதே வந்து சனியோட சுக்கிரன் சேர்ந்து தான் இருக்கார். அதாவது உங்கள் தைரியஸ்தானம் வீரியஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் உங்கள் தொழிற்ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய மற்றொரு சுபகிரகமான சுக்கிரன் சனியோட சேர்ந்து இருக்கார். இப்போ சனிக்கு சுக்கிரனுடைய சேர்க்கை வந்துருச்சு அப்படின்னாலே வந்து சனிக்கு ஒரு சுபத்துவ பலன் வந்துடும். அது கெட்டதை செய்யாது, நல்லதாக செய்யும். அது இருக்கிறது குருவுடைய வீடு அப்படின்றப்ப அதே வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். மேலும் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி வந்து இந்த மாதம் இந்த ஆண்டு துவக்கத்தில் முதல் மாதமாக சித்திரை மாதத்துலேயே வந்து குருவும் பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சி ஆகிட்டு உங்கள் ராசிக்கு இதனால் வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தவர் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் மிதுன வீடு. மிதுன வீடு அப்படின்றது வந்து மீன ராசிக்கு 4வது கேந்திரம். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கு 4ஆம் கேந்திரத்தில் முழு சுபகிரகமான உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய வியாழன் வந்து உட்கார போகிறார். ஸோ வியாழனோட தொடர்பு, சுபகிரகமான வியாழனுடைய தொடர்பு சனிக்கு கிடைக்க போகுது. ஏற்கனவே சுக்கிரனுடைய தொடர்பு சனிக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளவு சுபத்துவ தன்மைகள் கொண்ட சனி வந்து உங்களுக்கு கெட்ட பலன்கள் செய்யாது. என்னென்ன விஷயத்தில் கெட்ட பலன்கள் செய்யும்னு சொன்னாங்களோ, எல்லாரும் சொன்னாங்களோ, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ, அந்தந்த வகையில் நீங்கள் நல்ல யோகங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றது தான் உண்மை. அதாவது நல்ல மாற்றங்கள் வரப்போகுது லைஃப்பில். இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து சிறப்பான ஆண்டுன்றதில் நீங்கள் சந்தேகமே வேணாம். என்னடா இது அட்டமச்சனி அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க, நான் பயப்பட வேணாம்னு தைரியம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களை தேர்த்துறதுக்காக சொல்லலை, இருக்க உண்மையை சொல்கிறேன். ஜோதிட சாஸ்திரம் சொல்கிற விதிகளை தான் நான் சொல்கிறேன். இப்படியான சுபகிரக தொடர்பு ஒரு கிரகத்துக்கு இருக்குது அப்படின்னா நல்ல மாற்றங்களை தரப்போகுது. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும், சனி யாரோட சேர்ந்துருக்காருன்னா சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. இன்னொரு தொடர்பு யார் மூலியமாக வருதுன்னா குரு மூலிமா அந்த சனிக்கு நேரடி கேந்திர தொடர்பு கிடைக்குது. இந்த விஷயங்கள் மூலியமாக இருக்கிறதுனால வந்து ஒரு இடத்துல தேங்கி நின்னீங்கன்னா உங்களுக்கு சங்கடங்கள் தான் வரும். நமக்கு வந்து நேரம் சரியில்லை, நம்ம ஒதுங்கி இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை. பயணங்களை குறிக்கக்கூடிய, பயணங்களால் சுகங்களை சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனோட சேர்ந்த சனி பகவான் அப்படின்னாலும் நிறைய பயணிங்க, உங்கள் தொழில் சார்ந்து நிறைய மக்களை சந்திங்க, நிறைய நல்ல புண்ணிய தர்ம காரியங்களை செய்யுங்க. சந்தோஷமாக வாலண்டியராக போய் நீங்கள் நிறைய நல்ல நிகழ்வுகளில் நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்துக்குங்க. மக்களுக்கு தொண்டாடுறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கங்க. இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து இறைப்பணியில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பாரே தவிர்த்து தோஷத்தை செய்ய மாட்டார் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏன்னா இதுதான் ஜோதிட விதி. அட்டமச்சனி உங்களுக்கு யோகத்தை செய்யும் அப்படின்னு நான் அடித்து சொல்கிறேன். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், என் நண்பர்கள் பல பேருக்கு சொல்லியிருக்கேன், காணொலிகளையும் நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த அஷ்டம சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகத்தை செய்ய போகுது. இது நாள் வரைக்கும் யாரும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜோதிட விதிப்படி தொடர்பு பட்டு தான் கிரகங்கள் ஒன்றோட ஒன்று தொடர்பு பட்டு தான் பலன்களை கொடுக்குன்ற வகையில் அஷ்டமச்சனிக்கு முழு சுபகிரகமான குருவுடைய அனுகூலமான தொடர்பும் சுக்கிரனுடைய தொடர்பும் இருக்கிறதுனால இந்த அஷ்டமச்சனியுடைய காலம் வந்து உங்களுக்கு சிறப்பான யோக காலம் தான். குரு வந்து 1 வருஷம் தொடர்பில் இருக்க போகிறாரு. குரு தொடர்பில் இருக்க போகிறாரு. அடுத்த ஆண்டு பயிற்சி ஆகிடுவார். சுக்கிரன் 3 மாதத்தில் பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் தொடர்புலேருந்து சனி விலகும் போது சனியால் பாதிப்புகள் வருமா? நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி எங்களுக்கு ஆண்டு முழுதும் 2 ஆண்டும் எப்படி எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுல நியாயம்தான். ஆனால் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, விலகுனாலும் குரு பயிற்சி ஆனாலும் அவர் எங்கே வரப்போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா அக்டோபர் மாதம் குருவுடைய அதிசார பயிற்சி இருக்குது. அதாவது இயல்புக்கு மாறாக சீக்கிரமாகவே தன்னுடைய இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த ராசிக்கு வரக்கூடியதான் அதிசாரம்னு சொல்லுவோம். ஸோ அந்தபடி வந்து அதிசாரத்துக்கு வரக்கூடிய குரு எங்கே வர்றாருன்னா தன்னோட உச்ச வீடான கடகராசிக்கு வந்து, கடகராசியில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. உங்களுக்கு வந்து அவர் வந்து மிதுனத்திலிருந்து சனிக்கு கேந்திர தொடர்பு கொடுக்கறத விட சனிக்கு திரிகோண தொடர்பு கொடுக்கும்போது சனியால் உங்களுக்கு அந்த அஷ்டமச்சனியால் பல நல்ல யோகங்கள் வரப்போகுது அப்படின்றதான் சொல்ல முடியும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, கடகராசியில் குரு இருக்கார் அப்படின்னா அவருடைய 9ஆம் பார்வை மீனராசிக்கு விழும். மீனராசின்றது குருவுடைய சொந்த வீடு. கடகராசி குரு உச்சம் பெறுற வீடு. இந்த நிலையில் அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும்போது அதுவுமே ஒரு சிறப்பான காலம்தான். அது வந்து அக்டோபர்லேருந்தே உங்களுக்கு வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரிவர்ஸில் திரும்ப மீனராசிக்கு போவார். அதுக்கு அடுத்த ஆண்டு 1 ஆண்டுகளுக்கு அப்புறம் குரு பகவான் வந்து திரும்ப மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து கடகராசியில் வந்து உட்காந்து அஷ்டமச்சனி காலமான 2 ஆண்டு காலத்துலேயும் குரு அனுகூலத்தால் நீங்கள் தப்பிச்சு மிக உன்னதமான யோகங்களோட
நல்ல நிலைக்கு வருவீங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அவ்வளோ சிறப்பான நிலையில் இருக்கிறனால நீங்கள் மனசஞ்சலம் அடையாதீங்க, சங்கடப்படாதீங்க, நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, அதுதான் நம்ம சொல்ல முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறார். ராகுவே இந்த ஆண்டு துவக்கத்திலே சித்திரை மாதமே வந்து உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. இந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவுக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்க போகுது. குருவின், அதாவது உங்களுக்கு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, முழு அசுபகிரகங்களான ராகு மற்றும் கேது, அடுத்ததாக முழு சுபகிரகமான குரு மற்றும் சுக்கிரன், எல்லாருமே அசுபர்களும் சரி சுபர்களும் சரி உங்களுக்கு வந்து உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும், நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறோம், உங்களுக்கு நான் என்ன நான் செய்யணும், நல்ல நீங்கள் என்ன உங்களுக்கு செய்யணும் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுவது செஞ்சு தரேன்னு கேட்டு உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியான ஒரு நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க. அனாவசியமான பயங்களை விட்டுருங்க, தேவையற்ற சிந்தனைகளை விட்டுருங்க. மனக்குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். அந்த மனக்குழப்பங்களை மட்டும் நீங்கள் நீக்கிட்டு உங்கள் மனசில் பட்டதை எப்பயும் போல் துணிஞ்சு செய்யுங்க. நீங்கள் வந்து ராஜாவாக வாழ்வீங்க, சிங்கம் போல் இருப்பீங்கிறத நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆதிசக்தி, அன்னை பராசக்தியை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. முடிஞ்சால் உக்ரமான உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரமான பெண் தெய்வம் கோயிலில் போயிட்டு தொடர்ந்து வழிபட்டு வாங்க. உங்கள் சங்கடங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சிக்கல்கள், உறவு சிக்கல்கள், சகோதர வழி சிக்கல்கள், இந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள், பங்கு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏனைய பல பிரச்சனைகளுக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே வந்து நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து அன்னை ஆதிசக்தியை பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகளை இயலாத ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுவாங்க. அந்த தர்மமும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் முன்னேறி வர்றதுக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ நம்ம சொன்னது வந்து உங்களுடைய கோச்சார கிரக நிலைகள், அதாவது குரு சனி நிலை, சூரியனுடைய செவ்வாயோட நிலை, ராகுவோட நிலை, கேதுவோட நிலை, இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து தற்கால கோச்சார நிலைகள். இதன் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது போக இன்னும் ஒரு முக்கியமான பங்கு உங்கள் வாழ்க்கையில் தீர்மானிக்கிறதுல யாருக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்துக்கு இருக்குது. அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகம்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் பிறந்தப்ப எழுதப்பட்ட உங்கள் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஜனன ஜாதகத்துக்கு உண்டு. உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி நிலை, உங்களுடைய நடப்பு தசாபுத்தி, அந்த தசாபுத்திக்குரிய கிரகங்களுடைய நிலை, இதெல்லாம் எடுத்து கணக்கெடுத்து கோச்சார பலன்களையும் இணைச்சு உங்களுக்கான சரியான தெளிவான பலன்கள், எதிர்கால பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கலாம். சிம்ம ராசி என்பர்கள் கிட்ட அந்த ஆளுமை திறன் அதிகமா இருக்கிறதுனால ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த ஆபீஸே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி செய்யறதுனால எல்லாருடைய பகைமையையும் சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள். அந்த மாதிரியாக இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரு நட்புறவோடு பழகுங்க. அந்த நட்புறவு உங்களுக்கு கஷ்டப்பட்ட காலத்திலையும் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மைன்றது மற்றவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு எப்போதுமே நல்ல நேரமா இருக்காது, நம்மளுக்கு அதிகப்படியான கெட்ட நேரங்கள் தான் அதிகமா இருக்கும். இந்த ஒரு கெட்ட விஷயங்களை ஈஸியா கிரகிச்சிடலாம். ஆனா நல்ல விஷயங்களை நம்ம கிரகிக்கிறதுக்குள்ள நம்மளால நிறைய ஒரு பிரச்சனைகளை சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரிதான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் நீங்க செய்யக்கூடிய வேலை இடத்துல பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசத்தோட இருங்க. ஏன்னா உங்களுடைய முகமே பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ரஃப் அண்ட் டஃபா இவங்க கிட்ட பேசலாமா நம்ம வேண்டாமா அப்படின்றவங்க தான் மத்தவங்க அந்த மாதிரியே தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பேசினா கோச் பாரோ, இந்த மாதிரி ஏதாவது சொன்னா கோச் பாரோ அப்படின்ற மாதிரியாதான் அவங்க மற்றவர்கள் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால எல்லா இடத்துலையும் இந்த அஷ்டம சனியின் பொழுதுல தேவையில்லாம கோவப்பட்டு உங்களுடைய வேலையை இழந்துடாதீங்க. அந்த அளவுக்கு அந்த அஷ்டம சனி ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால கோவத்தை முதல்ல கையில விடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் ரொம்ப சிரிச்சு பேசுறதுக்கு பழகிக்கோங்க. மேடம் நாங்க எப்போதுமே அப்படிதான் இருக்கோம், இருந்தாலும் சில டைம் எங்களுக்கு அது வெளியில வருது அப்படின்னா அது கேரக்டரை மாத்த முடியாது. இருந்தாலும் சில விதமான முயற்சிகள் எடுத்து மாற்றுறதுக்கு பழகிக்கோங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்பனாதான் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காது. 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான், இது ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே அந்த குரு பகவான் தான். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால
அப்பா வழி, அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள், இது எல்லாமே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு டைம். என்னதான் ஒரு பக்கம் அஷ்டம சனியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வருமானங்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அந்த வருமானத்தை விரயமா ஆக்கக்கூடாது, தேவையில்லாத செலவுகளுக்கு செலவு பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உங்க பின்னாடியே துரத்திக்கிட்டே வரும். எப்பவோ யார் கூடயோ பழகுன சில நட்புறவு இப்போ உங்களுக்கு சில பாதிப்பாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரம்லாம் இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள். அதனால வெளி வட்டாரத்துல பழகக்கூடிய அந்த நண்பர்களோ உறவுகளோ அடுத்து ஒரு நபர்களோ பழகக்கூடிய அந்த நபர்கள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டைம். ரொம்ப வருஷமா அவங்க கூடயே பழகிருப்பாங்க, திடீர்னு இருந்தாப்புல இந்த காலகட்டம் அவங்க உங்களை ஏமாற்றுவதற்கு உண்டான ஒரு வழியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தருணம். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ராகு திசையா இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதுல கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் அதிகமா வச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல்னா ஆன்மீக வழிபாடுன்றது அதிகமா இருக்கணும். எங்க ஆன்மீகம் இல்லையோ அங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல டைவர்ஸ் நடந்திருக்கும், குடும்ப உறவுகள் பிரிக்கப்பட்டிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மிக பின்னடைவு நிலையில தான் இருந்திருக்கும். இதெல்லாம் எந்த இடத்துல வருது அப்படின்னா எங்க தெய்வ வழிபாடு இல்லையோ இந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த ராகு திசையில இருக்கும். அடுத்து இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து அந்த ஆன்மீக வழிபாடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னமும் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த விசுவாச வருடமே பாத்தீங்கன்னா ஆசைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம். தேவையில்லாத ஒரு இல்லீகல் கான்டாக்ட்ஸ் மூலமாக அசிங்கம் அவமானம்லாம் படக்கூடிய ஒரு டைம். அதனால அதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள். பூரம் நட்சத்திர அன்பர்கள், இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு திசை பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தி. ஆனா உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது, எனக்கு ஆனா குரு தசை நடக்குது மேடம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டம சனி உங்களுடைய வேலையில ஒரு இடமாற்றம், வெளியூருக்கு போறது, வெளியூர் இடமாற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வெளிநாட்டு இடமாற்றம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு எல்லாம் கிடைக்குது அப்படின்னாலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆன உடனே அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் வரும். நிறைய பேர் பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறீங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடமாற்றம் நடக்கும். அரசாங்க துறையில இருக்கிறவங்க, பெரிய பெரிய பேங்கிங்ல, பினான்ஸ்ல, இல்ல இன்கம் டேக்ஸ் ஆபீஸ், இந்த மாதிரியான ஒரு துறையில எல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். எந்த இடத்துல வேலை நடக்கலையோ அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை போடக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த தேவையான கமிட்மெண்ட் செய்ய முடியாத அளவிற்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து உத்திரம் நட்சத்திர அன்பர்கள், ஆசைக்கு அளவே கிடையாது இவங்களுக்கு. ஆசைன்னா ஆசை, அவ்வளோ ஆசை வச்சிருப்பீங்க. நம்மளா காட்டியும் ஒரு இடத்துல ஒரு நிறைய பெரிய வீடு கட்டிடணும், ப்ராப்பர்ட்டி சேர்த்துக்கிட்டே இருக்கணும், இப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா அடுத்த விஷயத்துக்கு. அடுத்து தொழில் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு தொழில் 2 தொழில் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு பல்வேறு துறைகளை பல்வேறு துறை சார்ந்த தொழில்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா டேலண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அத்துப்படியாகப்பட்டது. எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் எந்த துறை சார்ந்தும் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்டா இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் போய் அடி வாங்குறது சம்பந்தமே இல்லாம. நான் போன வருஷம் மேடம் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணினேன், அதுல பாத்தீங்கன்னா முதல்ல நல்ல வளர்ச்சி, திடீர்னு இருந்தாப்புல பாத்தீங்கன்னா எனக்கு கஸ்டமரும் இல்லை, ஆர்டர்ஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்ல ஆர்டர்ஸ் வந்தது, நல்ல ஒரு கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, நல்ல ரெவ்யூ இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் திடீர்னு இருந்தாப்புல எனக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துருச்சு. இப்படின்ற மாதிரியாக அந்த ஃபுட் பிஸ்னஸ் ஒன்று வீணா போச்சு அப்படின்றதுக்காக திரும்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அழகு சாதனை சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லர்ஸோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச துறையில வேற ஏதாவது
ஏதாவது துறையில தொழில் அமைச்சு அதுலயும் அடி வாங்கியிருப்பீங்க. இப்படி எந்த இடத்துல எல்லாம் அடி வாங்க கூடாதோ அந்த இடத்துல எல்லாம் தொழில் செஞ்சு அடி வாங்கினவர்கள் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தொழில்ல கொடுக்கும். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நீங்க சில விஷயங்களை எடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எந்த நேரத்திலயும் வச்சுக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம யாராவது தொழில் செய்ய கூப்பிடுறாங்களா, தாராளமா போய் செய்யுங்க. உங்களுடைய உடல் உழைப்பை மாத்திரம் கொடுங்க, வேற எதையும் கொடுக்க வேண்டாம். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த அளவிற்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல ஒரு டிஃப்ரெண்டா அந்த பலன்களை சந்திக்க போறீங்க. அந்த பலன்களும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன திசா புத்தி ஒரு ரஃபா தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திருமண தடைகள் எல்லாமே நீங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண தடைகள் நீங்கி கல்யாணம் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கல்யாணத்துல பெருமளவு உங்களுக்கு அந்த ஒரு திருப்தின்றது இருக்காது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த களத்திரம் மீது ஏதாவது ஒரு குறை குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேர் வழியா தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பீங்க. அதனால திருமணம் சம்பந்தமான தற்காலிக பிரச்சனைகள் தான் இருக்கே ஒழிய பெரிய அளவுக்கு நிரந்தர பிரச்சனைகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்காது. குழந்தை பாக்கியம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். 5ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தை பாக்கியத்தினால மேலும் மேலும் வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். என்னைக்கு குழந்தை பிறகுதோ அன்றிலிருந்து வீடு, வாகனம், வண்டி, உத்தியோகம், அடுத்து பாத்தீங்கன்னா வருமான நிலை எல்லாமே உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் உங்க ராசிக்கு மிகப்பெரிய பொக்கிஷங்கள், பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாத்தான் உங்க ராசிக்கு இருக்குது. ஏற்கனவே நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அதில் ஒரு நேர்த்தி இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒருத்தருக்கு சொன்ன வாக்கை அப்படியே நீங்கள் காப்பாற்றுவீங்க. அதுக்கப்புறம் தான் வரக்கூடிய கஷ்ட நஷ்டத்தை ரெண்டாவது நீங்கள் அனுபவிச்சுக்கிறீங்க. ஒருத்தருக்கு உதவி செய்ய நினச்சிட்டீங்கன்னா நீங்கள் உடனே உதவி செஞ்சிருவீங்க. மற்றவங்களை நீங்கள் கை தூக்கி கொண்டு போவீங்க. நீங்கள் ஒருத்தருக்கு உங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலுமே அவங்களுக்கு நீங்கள் ஒரு நன்மை தான் செய்ய நினைப்பீங்களோடு அவங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ண நினைக்க மாட்டீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் நடிக்கவே உங்களுக்கு தெரியாது, பொய் சொல்லவும் தெரியாது. இப்போ சிம்மராசி நேயர்களுக்கு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்த வாக்குஸ்தானத்தில் இருந்த கேது உங்கள் ராசியில் உட்கார்றாரு. அப்போ சிம்மத்தில் கேது உட்கார்றாரு. உங்கள் ராசியில் உங்கள் சந்திரன் கூட கேது சேர்றப்ப மனதில் ஒரு தனிமையான உணர்வு ஏற்படும். தவிப்பாகவே நீங்கள் இருக்கிற மாதிரியே இருப்பீங்க. 7ஆம் இடத்துல வேற ராகு. நீங்கள் முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது நீங்கள் ஒரு செக்யூரிட்டி கையெழுத்து போட்டிருப்பீங்க, யாருக்காவது ஜாமீன் போட்டிருப்பீங்க. அது எல்லாம் இப்போ உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சனியும் பார்த்தீங்கன்னா அட்டமத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ ஆயுசு உங்களுக்கு கெட்டியாக உறுதியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை கால்களில் தான் பிரச்சனை வரும். அதை நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் சரி பண்ணிக்கங்க. சரி பண்ணுறப்ப காலுக்கும் பாதத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும். பாதத்துக்கு ஒரு மஜாஜ் ஏதாவது நீங்கள் தினசரி நீங்கள் பண்ணிக்கிட்டு வரப்ப அட்டமச்சனியோட பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. யாரையுமே நீங்கள் சனினேன்னு சொல்லி வையாதீங்க, திட்டாதீங்க. நெகட்டிவான வார்த்தைகள் நீங்கள் பேசாதீங்க. ஏன்னா கேது உங்களுக்கு உங்கள் ராசியிலே உட்காந்துருக்குன்னா நெகட்டிவான வார்த்தைகள் பேச வேண்டாம். தனிமையில் நீங்கள் இருக்காதீங்க. தனிமை அதிகமாக நீங்கள் விரும்பக்கூடியவங்க தான். எல்லா இடத்தையும் நீங்கள் ஒன்று நீங்கள் போக மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு வெறப்பாகவே நீங்கள் இருப்பீங்க. உங்களை பார்த்தாலே தெரியும். ஒரே உங்களுக்கு கட்டுப்படுற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய பேச்சை கேட்கணும்னு நினச்சி எல்லாரும் நீங்கள் விரும்புவீங்க. ஆனால் அதில் சில தடங்கல்கள் இருக்கத்தான் செய்யும். நிறைய நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் ராசிக்கு இருக்குது. அந்நிய மொழி பேசுகிறவங்க, அந்நிய மதம் சம்மந்தப்பட்டவங்க, அயல் நாட்டுக்காரங்க எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பாக தான் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் அந்நிய தேசம் போகணும், வேற்று மொழி பேசுகிறவங்ககிட்ட நான் எனக்கு ஏதாவது உதவி ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கனால அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு பார்த்துக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க இந்த ஆண்டில் மதம் மாறி திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அது மிகவும் வாழ்க்கைக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ மதம் மாறி திருமணங்கள், சமுதாயம் மாறி திருமணங்கள்லாம் இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு நடக்கும். இது வரைக்கும் தடையாக இருந்த திருமணம் கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ அதுக்கு நல்ல வாய்ப்பு. நீங்கள் என்ன படிக்க நினச்சாலும் உங்களுக்கு அதுக்கு உண்டான உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நல்ல அமைப்பாக தான் இருக்குது பார்த்துக்கங்க. நீங்கள் பொதுவாக உங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும்.
வியாபாரத்தில் வந்து புதிய முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. எப்பயுமே நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் கூட்டாளிகளை நம்பாதீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வந்து சனியோட வீடு. ஏற்கனவே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே வாய்க்க தகராறு நிறையா இருக்குது. அதனால் வந்து உங்களுடைய தொழில் செய்கிறவங்ககிட்ட கூட இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்துக்கணும். நான் வந்து பணம் போடுறேன், நான் வந்து முதல் போடுறேன், நீ மட்டும் தொழிலை மட்டும் பார்த்துக்கப்பான்னு சொல்லி நீங்கள் வந்து விட்டு ஒதுங்கிறாதீங்க. நீங்களும் சேர்ந்து கடைசி வரைக்கும் அதில் வந்து ஒரு கண்டிப்பாக தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே போகணும். நண்பர்களை முழுசாக நீங்கள் வந்து இறங்கி எந்த ஒரு காரியம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே வந்து உங்களுடைய கண் பார்வையில் செய்கிற மாதிரி இருந்துக்கங்க. உங்களுக்கு பிளட்டில் உள்ள அணுக்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடல்நலத்தை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. மற்றவங்களுடைய இதில் தான் நீங்கள் நல்லா அக்கறை எடுத்துக்கிறீங்க. குடும்பத்துக்காண்டி ஓடி ஓடி நீங்கள் வந்து வேலை பார்ப்பீங்க, எல்லாமே செய்வீங்க. இப்போ உங்களுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அக்கறை வேணும். உங்களுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. புதிய வண்டி வாகனங்கள் தற்சமயம் இந்த ஆண்டில் மட்டும் வேண்டாம். இப்படி வாங்கன்னு அவசரப்பட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா பழைய வண்டி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அது நல்லாயிருக்கும். விடுபட்டு போன உறவுகள், நீண்ட காலமாக வந்து பேசாமல் இருக்கிற உறவுகள் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து விரும்பி வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உங்கள் வாயிலிருந்தே வார்த்தைகளை பிடுங்கி அதே வந்து உங்களுக்கு பிரச்சனையாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் சக தொழிலாளிகள் உங்கள்கிட்ட வந்து நடந்துக்கிடுவாங்க. அதனால் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனித்து நிதானமாக நீங்கள் வந்து நடந்துக்கங்க. மேலும் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு அட்டமச்சனில் எப்படி எனக்கு பணம் வரும், ஏற்கனவே கண்டச்சனிலே நான் படாதவாறு பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க. இருந்தாலும் இந்த அட்டமச்சனியில் வந்து ஏன்னா ராகு வந்து 7ல் உட்காந்துருக்காரு. அப்போ ராகு 7ல் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து குருவும் 5ஆம் அதிபதியான பூர்வ புண்ணியாதிபதி உங்கள் ராசிக்கு 11ல் இருக்கார். அதுவும் போக மிதுன வீட்டில் இருக்கார். இருக்கிறனால உங்களுக்கு வந்து பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். புதிய முயற்சிகள் நீங்கள் வந்து எடுக்கலாம், செய்யலாம். முதலீடு போட்டு மட்டும் எந்த ஒரு புது முயற்சி நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கங்க. உங்களுடைய உறவுகளில் உள்ள ரத்தபத சொந்தங்களை மட்டும் இந்த ஒரு வருடம் மட்டும் முழுமையாக நீங்கள் வந்து நம்ப வேண்டாம். நம்புனா நீங்கள் வந்து சில சிக்கல்களை அவங்க வந்து இழுத்து விட்டுருவாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரியம் என்னால் செய்ய முடியல, தடையாகிக்கிட்டே வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியே குரு வந்து பார்க்குறாரு. அது 7ஆம் பார்வையாக பார்க்குறதுனால சீக்கிரமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள், அவங்க நினச்ச மாதிரி படிப்பு, சீட்டு, வேலைகள் எல்லாமே கிடைக்கும். அந்த ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும். ஒரே ஒரு விஷயந்தான், வாக்குஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா காலும் முழங்கால் கீழே உள்ள இடங்கள்ல மட்டும் ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக தேவை. வண்டி வாகனம் மட்டும் புதுசாக நீங்கள் வந்து வாங்க வேண்டாம். நீங்கள் எப்பயுமே வந்து உங்கள் மேலே அதிகமான தன்னம்பிக்கையை வச்சுருப்பீங்க. தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி விஷயங்கள் தான் இப்போ கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கும். ரொம்ப நெருங்கின நண்பராக இருந்திருப்பாங்க, தோழியாக இருந்திருப்பாங்க, உயிரான தோழியாக இருந்திருப்பாங்க. அவங்களே வந்து சில துரோகங்கள் உங்களுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மறக்க முடியாமல் இப்போ வந்து தவிச்சிருப்பீங்க. இப்போ அதுக்கெல்லாம் பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு எதுக்கே அவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அவங்களே அவங்ககிட்ட வந்து மண்டிட்டு மன்றாடுவாங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், நீ வந்து மன்னிச்சுக்கங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களை பகைச்சிக்கிட்டவங்க யாருமே வந்து நிம்மதியாக இருக்கவே முடியாது. இன்னொரு பழமொழி இருக்குது, சிம்ம ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுக்கு இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த விஷயங்கள் வந்து. அப்படி இருக்கிறப்ப உங்களை வந்து எதிர்த்துக்கிட்டவங்க யாரும் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. அதற்குண்டான காலகட்டங்கள் இப்போ இருக்குது. அவங்களே திரும்பி வந்து உங்கள்கிட்ட வந்து மண்டிட்டு முறையிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய காலம்தான் இந்த காலகட்டம். புதிய உறவு ஒன்று உங்களுக்கு வந்து வரும். அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் வந்து யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இறக்கம் மட்டும் பற்றாதீங்க. அப்புறம் வந்து சேர்த்துக்கங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களுக்குரிய வழிபாடு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமை அன்னை பத்திரகாளி. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போக முடிஞ்சால் ரொம்ப நல்லது. ராகு காலங்கிறது மார்னிங் வந்து ஈவினிங் தான் வரும். ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து 3 to 4:30 வரும். அந்த நேரங்களில் போய் உங்களால் முடிஞ்சது 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி அன்னை பத்திரகாளிகிட்ட போய் அம்பாளுக்கு வந்து அரளிப்பூ மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு அன்னைக்கு முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் அமர்ந்து
மனசை வந்து ஒருமுகப்படுத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எதிரிகள் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து குறையும்.